நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஹல்லேலூயா. இந்த சுவிசேஷ நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வார்த்தையினால் தேவன் உங்களோடு பேசி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் விரும்புகிற காரியத்தை நம்ம செய்யணும்னு சொல்லி என்ன செய்கிறார், ஆசைப்படுகிறார். ஹல்லேலூயா. அவர் என்ன விரும்புகிறாரோ, அதாவது அவர் என்ன விரும்புகிறாருங்கிறத நம்ம அறிந்து செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நன்மையான காரியத்தை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு பாடலை பாடிட்டு அப்படியே ஆண்டவருடைய வார்த்தைக்கு நிறைய கடன் செல்லன்னு ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, உம்மை துதிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிற ஆண்டவரே. எந்தன் பலகீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலகீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. ஆமென் ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேலே நம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ஏசப்பா பேசுகிற அடியனை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், அவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியத்தில் அவங்க தீர்மானிச்சுக்கிறாங்களோ அதை நிறைவேற்றி கொடுங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட வார்த்தைகள் நீர் கொடுத்து நீ நடத்த போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். கிருபைகள் மறைத்து கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் என்ன பேசணும்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டு கொடுத்த வார்த்தை உங்களோடு பேசும்படியாக நான் வந்திருக்கிறது. அநேக நாள் இந்த வசனத்தை நான் பேசணும்னு சொல்லி நினச்சேன். இன்றைக்கு ஆண்டு எனக்கு அதை வெளிப்படுத்தினதுனால இந்த இடத்துல வச்சு எனக்கு என்ன செஞ்சார், அந்த வசனத்தை என்ன செஞ்சார், வெளிப்படுத்தினார். அதை உங்களிடத்தில் பேசலான்னு ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. அதாவது மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் போன வாரம் 26ஆம் அதிகாரத்தை வச்சு தான் நான் செஞ்சிருந்தேன், உங்கள் மத்தியில் பேசியிருந்தேன். நான் மறுதளிக்க மாட்டேன்னு சொல்லி என்ன செஞ்சா
பேதுரு சொன்னான், நான் மறுதளிக்க மாட்டேன் ஆண்டவரே, என்னானாலும் உங்க கூட நீர் சொல்லு, நான் என்ன செய்வேன், செத்தாலும் சாவன வழியே நான் என்ன செய்ய மாட்டேன், உங்க மறுதளிக்க மாட்டேன்னு சொல்லி என்ன செஞ்சேன். போன வாரம் நம்ம அதை பார்த்தோம். இன்றைக்கு அதே அதிகாரத்தில் தான் ஒரு சகோதரியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. அந்த சகோதரி, அதாவது அந்த சகோதரியை அநேகர் நினைப்பார்கள்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அதுக்கு முன்னால் இன்றைக்கி என்ன வசனத்தை எனக்கு ஆண்டு வெளிப்படுத்தினாருங்கிறத சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தில் அதை வாசிக்கலாம்னு ஆசைப்படுகிறேன். மத்தேயு 26:10 சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரியை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள், என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த ஸ்திரியை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள். என்ன தொந்தரவு படுத்தினாங்க, இவங்க என்ன செஞ்சாங்க, அதில் அதை சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாரு 12ஆம் வசனத்தில், இவள் இந்த தைலத்தை என் இரத்தத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையாக இருக்கிறது. 13ஆம் வசனத்தில், இதை இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுமோ அங்கே அவளை அதாவது அவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லி சொன்னார். ஹல்லேலூயா. இவள் செஞ்ச காரியம் எங்கெல்லாம் அந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுறதோ அந்த இடத்துல நினைச்சவங்க எல்லாரும் நினைவு கூறுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் உங்களை நினைவு கூறுகிறதுக்கு ஒரு காரியத்தை நீங்கள் செய்யணும்னு சொல்லி அவர் விரும்புகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சகோதரி என்ன செஞ்சா அப்படி? 6ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன், கேளுங்க. இயேசு பெத்தானியாவில் குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில், எங்கே இருக்கிறாரு? குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டில் என்ன செய்கிறார்? ஆண்டவர் இருக்கிறாரு. இருக்கும்போது ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமளமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி சொன்னால், இது அதாவது ஒரு ஆண்டவருக்குன்னு சொல்லி ஏதாவது ஒரு காரியத்தை உண்மையும் உத்தமாக பெஸ்ட்டாக செய்யணும்னு சொல்லி நிறைய பேர் என்ன செய்வாங்க, ஆசைப்படுவாங்க. நிறைய பேர் செய்வாங்க. செய்கிறத பார்த்துட்டு இதை இப்படி பண்ணியிருக்கலாமே, இதை இந்த மாதிரி செஞ்சுருக்கலாமே, இல்லை இதை அங்கே கொடுத்துருக்கலாமே, இங்கே கொடுத்துருக்கலாமேன்னு சொல்லி நினச்சிவாங்க. இருதயத்தில் சிந்திப்பாங்க, நேரிலையும் பேசியிருப்பாங்க. இது அதான் ஆண்டு சொல்கிறாரு இந்த இடத்துல. விலையேறப்பெற்ற தைலத்தை என்ன செய்கிறார்? அவர் சிரசின் மேல் ஊற்றினால் அவருடைய சீசர்கள் அதை கண்டு விசனமடைந்து இந்த வீண் செலவு எதற்காக, இந்த வீண் செலவு என்னத்திற்குன்னு சொல்லி என்ன செய்கிறான் அவங்க இருதயத்தில் நினைக்கிறாங்க. அடுத்து சொல்கிறாங்க, இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாமே என்றார்கள். இவங்க நினைச்சாங்க, சொல்கிறாங்க, தரித்திரத்துக்கு கொடுத்துருக்கலாமேன்னு சொல்லி நினைச்சாங்க. சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அவரை பார்த்து இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரியை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள், என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எங்கே போனாலும், அதாவது ஒரு மனுஷி நன்மையான காரியத்தை செய்தாலும், நன்மையான காரியத்தை செஞ்சால் அது என்ன செய்யாது, யாருக்கும் பிடிக்காது. அவங்க நிறைய காரியங்கள் இந்த ஏதாவது ஒன்று செய்யணும். ஒரு நாள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், எங்கள் சபையில் ஒரு நம்பர், அதாவது ஒரு கல்லறை தோட்டம் வாங்கியிருந்தோம், ஒரு நம்பர் மாறி கிடந்த உடனே அதில் என்ன செஞ்சார், வாங்கி கொடுத்தவர் என்ன சொன்னார்னா, நானே செலவழித்து என்ன செஞ்சிருந்தேன், அதை நான் உனக்கு முடிச்சு தந்துடுறேன் தம்பி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போது சரிண்ணே நீங்கள் முடிச்சு தந்துடுங்கன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அப்போ இன்னொரு மனுஷன் சொன்னார், ஏன்னா நான் யாருக்கும் என்ன செய்ய மாட்டேன், பயப்பட மாட்டேன். எது என் மனசில் தப்புன்னு சொல்லுதோ அதை நான் என்ன செஞ்சிருவேன், டப்புன்னு பேசிடுவேன். ஹல்லேலூயா. எனக்கு அப்படிப்பட்ட கிருபை தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா அப்படிப்பட்ட இருதயம் மனசில் இருக்கிறவங்க என்ன செய்யணும், மனம் திரும்பணும். எப்படிப்பட்ட இருதயம், அவன் செய்கிறாங்க, அவங்க பேர் வாங்கலாம், நான் என்ன, அதாவது அவன் செஞ்சுட்டு அவன் பேர் வாங்கணுமோ, தானும் செய்ய மாட்டான், அடுத்தவனும் செய்ய விட மாட்டான். அவன் பேர் வாங்கணும், அது எப்படி, அது வேறு மாதிரி நான் பண்ணிடுறேன்னு சொல்லி இன்னும் அதை என்ன செய்யல, அவங்களால பண்ணி கொடுக்க முடியலை. அதில் பாருங்கள்,
அவர் என்ன செய்கிறாரு, நான் முடிச்சு தரேன்னு சொல்லி அவர் வந்து நிற்கிறாரு. இந்த மனுஷன் சொல்கிறாரு, அது எப்படி அவர் பண்ணி கொடுத்து அவர் எப்படி பேர் வாங்கலாம், அது நான் உனக்கு முடிச்சு தரேன். நிறைய பேர் செய்கிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், தானும் செய்ய மாட்டாங்க, செய்கிறவனையும் செய்ய விட மாட்டாங்க. அதை போல தான் இப்படி ஒரு சீசர்கள் என்ன செஞ்சாங்க இருந்தாங்க. அவங்களும் செய்ய மாட்டாங்க, செய்கிறவங்களும் என்ன செய்ய மாட்டாங்க, செய்ய விடவும் மாட்டாங்க. இப்படிப்பட்டவர்கள் மனம் திரும்பணுங்கிறதுக்காக தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை பேசி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது மனம் திரும்புவதற்கு ஏற்ற ஒரு சுவிசேஷத்தை உங்களுடைய சமூகத்தில் ஒரு பிரசங்கிக்கிறவராக இருக்கிறார். நிறைய காரியங்கள் நான் பார்த்துருவேன், ஒன்னேல ஒன்று முடியாது. அதாவது ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எதனால் நான் ஆண்டவராலே முடியாது, நான் செஞ்சிருவேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. ஏசு கிறிஸ்துவே உங்கள் முன்னாடி வந்தோன்னா, நான் தான்ப்பா ஏசுனா நீர் ஒரு வாரத்தில் உட்காரோம் அவனை நான் பார்த்துட்டு ரெண்டு போகிற ஆட்கள் தான் நிறைய பேர் இருக்கிறீங்க. இதில் பாருங்கள், அவர் சொன்ன ஒரு வார்த்தை, இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரர்களுக்கு கொடுத்திருக்கலாமே என்று சொல்கிறாங்க. இயேசு அதை அறிந்து சொன்ன ஒரு வார்த்தை பாருங்கள், இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவுப்படுத்துகிறீர்கள், என்னிடத்தில் நற்கிரை செய்திருக்கிறாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நற்கிரியை, நன்மை செய்த இது. அடுத்து சொல்கிறாரு, அதாவது நற்கிரை செய்திருக்கிறாள் என்று சொல்லிட்டு, தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நானும் எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன். எப்பொழுதும் என்ன செய்கிறாங்க, தரித்திரர் உங்க கூட இருப்பாங்க, அது கொடுத்துக்கலாம். நான் என்ன செய்ய மாட்டேன், உங்க கூட என்ன செய்யலை, இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையாய் இருக்கிறது. அடுத்த வசனம், இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுமோ அங்கே அவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மெய்யாகவே நீங்கள் செஞ்ச நன்மை, அதாவது நீங்கள் சர்ச்சுக்கு கோடி அதாவது எந்தெந்த கோயிலுக்கெல்லாம் பணத்தை அள்ளி கொடுத்து அந்த கல்வெட்டில் பேர் வாங்கணும்னு சொல்லிங்கிற ஆசைப்படாதீங்க. உங்களுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் வரணும்னு சொல்லி நினைச்சீங்க, ஆசைப்படுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் கொடுக்கிறது, அதை வசனம் சொல்லுது, வலது கை கொடுக்கிறது இடது கைக்கு என்ன செய்யக்கூடாது, தெரியக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் நீங்கள் ஒரு 10 ரூபா கொடுத்தாலும் அது எங்கே வரணும், உங்கள் பேர் அங்கே வரலைன்னா அன்னைக்கு அந்த உபதேசரை பிடிச்சி சண்டைக்கு போயிருவேன். நான் 10 ரூபா கொடுத்துருக்கேன், என் பேரை வாசிக்கலை. மனம் திரும்புங்க. முதல்ல நீங்கள் கொடுக்குற வலது கையில் கொடுத்து இடது கைக்கு தெரியக்கூடாது. அப்படி உள்ளவர்களாக மாறுங்க. இதில் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நிறைய பேர் கொடுக்கறது வெளியில் தெரியாது. நீங்கள் கொடுக்கறது வெளியில் தெரிஞ்சு ஆசைப்பட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிறத நீங்கள் நினச்சிக்கிடுங்க. ஒரு நேரத்தில் அப்படி தான் நான் ஆசைப்பட்டேன், என் பேர் நான் கொடுக்கறது எல்லாத்துக்கும் தெரியணும், எல்லா பக்கமும் என் பேர் வரணும், நான் தான் முதலாக இருக்கணும், எல்லா காரியத்திலும் நான் தான் முன்னாடி வரணும், என் பேர் தான் முன்னாடி என்ன செய்யணும், அதாவது பிரபலியமாகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டேன். ரொம்ப ஆசைப்பட்டு ஒவ்வொரு இதுலேயும் முன்னாடி நின்று என்ன செய்வேன், சர்ச்சில் ஆசீர்வாதத்தட்டு எடுத்தால் முதல்ல எடுப்பேன். முதல் ஆசீர்வாதத்தட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். எடுத்து அதில் முதல் ஆசீர்வாதம் எங்கள் அப்பா இறந்து போனாங்க. 2வது ஆசீர்வாதத்தட்டு எடுக்கும்போது என் கார் ஆக்சிடெண்ட் ஆச்சு. 3வது ஆசீர்வாதத்தட்டு எடுக்கும் பொழுது இது யாருக்கு வருத்தம் இருந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஆசீர்வாதத்தட்டுங்கிறது பைபிளில் இல்லை. அது அவரவர்கள் விருப்பப்பட்டு நீங்கள் கொடுக்கலாம், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 3வது ஆசீர்வாதத்தட்டு எடுக்கும்போது எங்கள் அம்மா இறந்து போனாங்க. இப்போ ஆசீர்வாதத்தட்டுனா ஓடியே போயிடுவேன். ஏன்னா ஆசீர்வாதத்தட்டு எடுக்கிறோன்னு சொல்லி சொன்னால் கடனை வாங்கி ஆசீர்வாதத்தட்டு எடுக்கக்கூடாது. ஏன்னா நான் எடுத்த பூரா கடனை வாங்கி தான் ஆசீர்வாதத்தட்டு எடுத்தேன். கடனை வாங்கி ஆசீர்வாதத்தட்டு எடுத்தேன். கொடுக்கறதுக்கு என்ன செய்யணும், ஆண்டு தரணும். மீதி நீங்கள் உழைச்சதில் மீதி எடுத்ததில் அதில் கொஞ்சத்தை தான் கொடுங்கன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. கடனை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி சொல்லப்படலை. கடனை வாங்கி கொடுத்தேன், என் பேர் பிரபலியமாகணும்னு சொல்லி. ஆனால் இந்த உலகத்தில் நம்ம பேர் பிரபலியமாக வேண்டாம், நம்மளுடைய பேர் பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணுங்கிறத மறந்து போயிடாதீங்க.
நீங்கள் கொடுக்கிறது, நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொடுங்க. உங்கள் பேர் கல்வெட்டில் வரணும்னு ஆசைப்படாதீங்க. ஆண்டுடைய அதை நீங்கள் ஆண்டுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை செய்து உங்கள் பேர் ஜீவ புஸ்தகத்தில் வரணும்னு சொல்லி ஆசைப்படுங்க. உங்கள் வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியத்தை செய்கிறவராக இருக்கிறார். அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். ஏன்னா இந்த சகோதரியுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். இந்த புஸ்தகத்தில் அவர் செஞ்ச நற்கிரியின் நிமித்தம், அவர் செஞ்ச நன்மை நிமித்தம், அதாவது அவர் செஞ்ச ஒரு காரியத்தை யாரையும் பார்க்கல. எத்தனை கூட்டம் அந்த இடத்துல இருந்திருக்கும், அந்த கூட்டத்தில் யாரையும் பார்க்கல, இயேசு கிறிஸ்துவை மட்டும் பார்த்து, அதாவது அந்த நேரத்தில் பார்த்தேன்னு சொல்லி சொன்னால் அந்த தைலத்தை தான் என்ன செய்வாங்களாம், அந்த தைலத்தை தான் ஒரு விலை மிதிக்கப்பட்ட ஒரு தைலமா, அதுதான் என்ன செய்வாங்களாம், திருமணத்துக்கு என்ன செய்வாங்களாம், அதை என்ன செய்வாங்க, வரதட்சணைங்கிற மாதிரி அதை கொடுப்பாங்களாம். அதை என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவருக்கு அவள் உடைச்சி ஊற்றுனதுனால அவருடைய சிரசில் என்ன செஞ்சா ஊற்றிட்டு அவருடைய பாதத்தை கண்ணீரால் நினச்சி முத்தம் கொடுத்தா. ஹல்லேலூயா. அவருடைய பாதத்தை கண்ணீரால் நினச்சி அவன் என்ன செஞ்சா, முத்தம் கொடுத்தா. அடுத்து அவர் சொன்னார், அவர் செஞ்ச காரியத்தை பார்த்து சொல்கிறாரு, இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுமோ இவளை நினைப்பதற்காக இவள் செய்தது சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி என்ன செய்கிறாரு, அன்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். யாரும் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அதாவது நல்ல ஒரு வார்த்தை. இயேசு அதை அறிந்து, நீங்கள் இந்த ஸ்திரியை ஏன் தொந்தரவுப்படுத்துகிறீர்கள் என்று தொந்தரவுப்படுத்துகிறீர்கள், என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள் என்று சொல்லி என்ன செஞ்சார், ஆண்டவர் சொன்னார். நற்கிரியை செய்த ஒரு ஸ்திரியாக ஆண்டவர் என்ன செஞ்சார், காண்பித்தார். நிறைய பேர் நற்கிரியை செய்கிறவர்களாக இருக்கிறீங்க. ஆண்டுடைய சமூகத்தில் நற்கிரியை செய்யுங்க. அவர் விரும்புகிற தேவனாக இருக்கிற நற்கிரியை செய்கிறத, நீங்கள் செய்கிற நன்மையை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த காரியங்கள் செய்கிறீங்களோ, அதாவது பணத்தை கொடுத்தல்ல, உங்கள்கிட்ட இருக்கிற கிருபையை கொடுத்து நீங்கள் எந்தெந்த காரியத்தை செய்கிறீங்களோ, உங்களால் எதெல்லாம் முடியுமோன்னு சொல்லி மற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யும் பொழுது அது அவருக்கே நீங்கள் செய்கிறதாய் அவர் என்ன செய்யும், அவர் காணப்படுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் நல்ல ஒரு மனமா உங்க பாதத்தை பிடிச்சி கண்ணீரால நனைச்சி முத்தமிட ஆசையே, உங்க பாதத்தை பிடிச்சி கண்ணீரால நனைச்சி முத்தமிட ஆசையே. அவரை பார்த்து சொல்லுவோமா, உங்க பாதத்தை பிடிச்சி கண்ணீரால நனைச்சி முத்தமிட ஆசையே, 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 உங்க பாதத்தை பிடிச்சி கண்ணீரால நனைச்சி முத்தமிட ஆசையே. ஆமென் ஆண்டவரே. இந்த ஸ்திரீ நற்கிரியை செய்திருக்கிறாள் என்று சொல்லி பார்த்த ஆண்டவரே, நாங்கள் நற்கிரியை செய்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. உங்களுடைய சமுத்திர நாங்கள் நற்கிரியை செய்கிறவர்களாய், நன்மை செய்கிறவர்களாய், என்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி வெளியே காட்டாம அந்த ரங்கத்தில் நாங்கள் உமக்கு கொடுக்க எங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அந்த ரங்கத்தில் நாங்கள் கொடுக்கிறவர்கள், அந்த ரங்கத்தில் கொடுக்கிறது ஏசப்பா கொடுக்கும்போது எங்களை வெளியரங்கமாய் பலனளிக்கிற தேவனாக இருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும் ஆண்டவரே. சாதாரண கல்வெட்டில் எங்கள் பேர் வேண்டாம் ஆண்டவரே, ஜீவ புஸ்தகத்தில் எங்களுடைய பேர் எழுதப்படணும் ஆண்டவரே. அப்படிப்பட்டவர்களாக எங்களை மாற்றுங்கன்னு சொல்லி வாய் திறந்து சொல்லுங்களேன். ஆண்டுடைய சமுதிரம் என்னுடைய பேர் உங்களுடைய ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டுடைய சமுதிரத்தில் சொல்லுங்களேன். என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும் ஆண்டவரே, என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு கிருபை என்ன செய்யணும்னு சொல்லி எங்களுக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. உம்மை விட்டு தூரம் போன நிலைமையில் இருக்கிற என்னைய நீர் உம்முடைய அன்பில் என்னை சேர்த்து என்னை அலங்கரித்து நீங்கள் நடத்துங்கப்பான்னு சொல்லி நான் விலை போகாத பாத்திரமாய் உமக்கு துரோகியாய் நான் வாழ்ந்தேன் ஆண்டவரே. துரோகியாக இருக்கிற என்னை மன்னித்து எனக்கு உதவி செய்யுங்க, இரக்கம் செய்யுங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். இந்த ஸ்திரீயின் நற்கிரியை செய்திருக்கிறார்களே, நற்கிரியை செய்திருக்கிறாள் என்று சொல்லி ஆண்டவர் என்ன சொன்னார். அதை போல் நம்மளை நற்கிரியை செய்கிறவராய் தேவன் மாற்றணும் ஏசப்பா. அதற்காக நீங்கள் ஜெபிங்க. ஆண்டவரே நான் நற்கிரியை செய்யணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியத்தை செய்கிறவராக இருக்கிறார். ஆமென் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏசப்பா அற்புதத்தை செய்யுங்க, அதிசயத்தை செய்யுங்க. அவங்க எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் உங்களுடைய சமூகத்தில் கேட்கிறார்களோ, கேட்கிறது நீர் கொடுக்க போகிற தயவுக்காய் ஸ்தோத்திர ஆண்டவரே. எல்லா தடைகள் கட்டுகள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. நீரே அற்புதத்தை செய்கிற தேவன், அதிசயத்தை செய்கிற தேவன்,
இந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சாப கட்டுகளை உடைத்து இந்த பிள்ளைகள் செஞ்ச நன்மைகளை நினைவு கூர்ந்து நீர் ஆசீர்வாதத்தால் நிரப்ப போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஏசப்பா, விசேஷம் இந்த ஜாஸ்வா டிவிக்காய் ஜெபிக்கிறேன். இதில் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இன்னும் அநேக ஊழியர்களை நீர் கொண்டு வந்து நீர் கொடுக்க நடத்த போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளுடைய தேவைகள்லாம் சந்திங்க ஆண்டவரே. ஒவ்வொரு மாதமும் தேவைகள் அநேகமாக இருக்குது ராஜா, அதில் மீதி எடுக்கணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்து நடத்துங்க ஏசப்பா. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. இன்னும் ஏசப்பா, உமக்கென்று நாங்கள் வைராக்கியமாய் கனி கொடுக்கிறீர்களா எங்களை மாற்றுங்க. கிருபைகள் மறைத்துக் கொள்ளுங்க. பெரிய காரியங்கள் செய்யுங்க. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை ரெட்டைக்குளங்கிறதான கிராமத்தில் சபையில் என்ன செய்ய சபை ஊழியராக இருக்கிறேன். அங்கே ஜெபம் நடத்திட்டு இருக்கிறேன். வாங்க. வேறு சபைக்கு போகாதவங்க எங்கள் சபைக்கு வாங்க. ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை ஃபாஸ்டிங் நடத்துகிறேன். அதுக்காக ஜெபிச்சு கொள்ளுங்க. முடிஞ்சவங்க வாங்க. உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்வார்? தேவன் அற்புதத்தை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்களுக்காக ஜெபிங்க. உங்களுக்காக ஜெபித்து கொள்கிறேன். அது மாத்திரம் இல்லை, எக்ஸாம் நடந்து கொண்டிருக்குது. அந்த எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. நாங்களும் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் என்ன செய்யணும்? அந்த பிள்ளைகளை ஒரு மாற்றத்தை அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணணும். அந்த பிள்ளைகள் எதுக்கும் பயப்படக்கூடாது. ஆண்டவர் என்னை நடத்துவார்னு சொல்லி விசுவாசத்தோடு போகணும். அதுக்காக ஜெபிங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமென்.